அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏகாதசியோடு கூடிய வெள்ளிக்கிழமையில மாசி 1 பிறந்தாச்சு. மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாசி மாதத்துல நம்ம மாத்துற அந்த கயிறு பாத்தீங்கன்னா திருமாங்கல்ய கயிறு, அது பாசி படிகிற வரைக்குமே ரொம்ப நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம். அதனாலதான் பாத்தீங்கன்னா காரடையான் நோன்பு, மாசி மாதத்துல வரக்கூடிய அந்த நோன்பு, அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி, இந்த நாட்கள்ல அந்த கயிறு மாத்துறது, அதே மாதிரி மாசி மகம், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய தகவல்கள் உங்ககிட்ட இதுல பகிர்ந்துக்க போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் எந்த நாள்ல எந்த விசேஷங்கள் வருது, நம்ம எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால வாசல்ல வண்ண கோலம் போட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மாதிரி ரெடி ஆகணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற நாட்கள் எப்படியோ வெள்ளி செவ்வாயில பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் போட்டு புடவை கட்டி அன்னைக்கு பூஜை பண்றது அப்படிங்கிறது நமக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம மைண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எப்பவும் போடுற ஒரே மாதிரி சுடிதார் நைட்டி இது மாதிரி போடாம நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னா அந்த saree கட்டிட்டு நம்ம விளக்கேற்றும் போது நமக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கட்டாயம் இல்லை, என்னுடைய கருத்து அவ்வளவுதான். நிலைவாசல்ல பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் கற்பக விநாயகருக்கும் 2 விளக்கு ஏத்தியாச்சு. துளசி அம்மாவுக்கும் விளக்கு ஏத்திட்டேன். அதே மாதிரி குலதெய்வ விளக்கு குலதெய்வ பானைக்கிட்ட இருக்கிற விளக்கை ஏத்திட்டு நல்லபடியா இந்த மாசம் இருக்கணும். மாசி மாசம் நிறைய மங்களகரமான வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டு விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு. நேத்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஏகாதசி அப்படிங்கிறனால மகாலட்சுமி தாயோட போட்டோவும் வச்சுட்டு மேல நமக்கு ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாள் தாயோட போட்டோ இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கும் இன்னைக்கு அஷ்டலட்சுமி விளக்கு ஏற்றிருந்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நான் என் கணவர் கையால் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குவேன். அதே மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்குவேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பழக்கம். அதனால பார்த்தீங்கன்னா நாளுங்கிழமை ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நாட்கள்ல என் கணவர் காலில் முக்கியமாக நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். அதே மாதிரி வெள்ளி விளக்கு இன்னைக்கு ஏற்றணும் கண்டிப்பா அப்படிங்கிறனால அதுக்கு மட்டும் நான் நெய் தீபம் போட்டு விளக்கு ஏற்றினேன். ரொம்ப மகிழ்ச்சியா இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இதே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்கணும். அதே மாதிரி நான் கோவிலுக்கு போனேன். எல்லா தெய்வங்களோட ஆசையும் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்துல நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி முன்னோர்களோட ஆசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா இறைவன் பூமியில எல்லா இறைவனும் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆசீர்வாதம் பண்றதுக்காகவே வருவாங்க. ஸோ அதனால இதுல வர எல்லா விசேஷங்களையும் முடிஞ்ச அளவு நம்ம பூஜை பண்ணி வழிபாடு செய்யறதுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். நிறைய கஷ்டப்பட்டாச்சு, நிறைய துன்பப்பட்டாச்சு, இனிமே என்ன படுறது அப்படிங்கிற மாதிரி விரக்தியில இருக்கிறவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு வர்றது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில வருது. இன்னைக்கு சாயங்காலம், காலையில கோவிலுக்கு போக முடியலனாலும் சாயங்காலம் போய் கோயில போய் பார்த்து இறைவன்கிட்ட உங்க வேண்டுதலை வைங்க. அதாவது நம்ம நினைக்கிற சின்ன ஒரு அசால்ட்டு தனத்தினால, சின்ன ஒரு கவனக்குறைவுனால நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வேறொருவருக்கு போற மாதிரி கூட சூழ்நிலை ஏற்படலாம். அதனால எப்பவுமே நம்ம மனநிலைய சமநிலையா வச்சுக்கிட்டு நம்ம இறைவன்கிட்ட கேட்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் சர்க்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன். நம்ம மாசி மாதம் ஆரம்பிக்குது. நல்லபடியாக சந்தோஷமா இனிப்போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் உரிய ஒரு பிரசாதம் அப்படின்னா அது சர்க்கரை பொங்கல் தான். அதனால சர்க்கரை பொங்கல் வச்சுட்டு நல்லபடியாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் இன்னைக்கு நீங்கள் என்ன பிரசாதம் செஞ்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கோயிலுக்கு போயாச்சு. நல்லபடியா விளக்கு போட்டாச்சு. அது நான் ஷார்ட்ஸ்ல துர்க்கை அம்மனை காலையிலேயே அபிராமி அந்தாதி பாடல் போட்டிருப்பேன். அதுல பூ விழுந்தது நிறைய பேர் கவனிச்சு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷம். எப்பவுமே அந்த துர்க்கை அம்மா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விளையாட்டுகள், சின்ன சின்ன சிரிப்பு, ஒரு அழகான ஒரு அம்சமான ஒரு தோற்றம், இதெல்லாம் நமக்கு அப்பப்ப மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மகாசக்தி மாரியம்மன் கோவில்ல மகாசக்தி மாரியம்மனை விட கொஞ்சம் செல்லமா எனக்கு பிடிக்கிறது துர்க்கை அம்மன் தான். அதனால மகாசக்தி மாரியம்மன் கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரூபம் தான். அது மட்டும் இல்லாம அங்க விஷ்ணு பகவானும் இருப்பாரு, தட்சிணாமூர்த்தியும் இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளால பெருமாளை கும்பிட முடியாது கோவிலுக்கு போய் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா நல்லபடியா பெருமாளை விஷ்ணு பகவானை அவரோட பாதத்தை நல்லபடியா தரிசனம் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அதனால பாத்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்கு துளசி பூவெல்லாம் சாற்றி நல்லபடியா வேண்டிக்குவேன். ஸோ உங்க
உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் போவீங்களா? அது வந்து என்ன கோவில் அப்படிங்கிற பேரையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு மாசி மாதத்துடைய சிறப்புகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நாட்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒத்து வருதோ அந்த பூஜைகளை வந்து பண்ணுங்க. மாசி 1 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால அம்பாள் தரிசனம், மகாலட்சுமியோட தரிசனம், அது மாதிரி வந்து விஷ்ணு பகவானுடைய தரிசனம். ஏன் விஷ்ணு பகவான் பெருமாள் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஏகாதசி அப்படிங்கிறனால ஒரே ஒரு துளசி சாற்றி வழிபட்டாலே நமக்கு வந்து அவருடைய நன்மைகள், அவருடைய அருள் எல்லாமே நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். நாளைக்கு மாசி 2 பிப்ரவரி 14 அது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வருது, பிரதோஷம். இந்த மாசத்துல பிப்ரவரி மாசத்துல ஒரே ஒரு பிரதோஷம் மட்டும்தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா போன மாசம் ஜனவரியில 3 பிரதோஷம் வந்துச்சு. அடுத்து மார்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா 3 பிரதோஷம் வருது. இந்த பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு பிரதோஷம் தான். ஏன்னா பிப்ரவரி வந்து 28 நாள் தான் நமக்கு கணக்கு. ஸோ நாளைக்கு சனிக்கிழமை பிரதோஷம். அதனால வந்து மிஸ் பண்ணாம சிவ வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து செய்யுங்க. அபிஷேகங்களுக்கு உங்களால முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க. இப்ப புத்திர பாக்கியம் வேணும்னா தயிர் வாங்கி கொடுங்க. நல்லபடியா மாங்கல்யம் வந்து நிலைச்சிருக்கணும், கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டினீங்கன்னா மஞ்சள் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. இல்ல சிவபெருமானோட அருள் பரிபூர்ணம் நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும், நோயெல்லாம் தீரணும் அப்படின்னா விபூதி அபிஷேகம் பண்றதுக்கு விபூதி வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகங்களுக்கும் நமக்கு ஒரு அர்த்தங்கள் இருக்கு. அது நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்லயும் இருக்கு, அதே மாதிரி சிவன்கிற பிளேலிஸ்ட்லயும் இருக்கு. கண்டிப்பா வந்து பாருங்க. பிப்ரவரி 15 மாசி 3 மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து உண்மையாலுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இதை பற்றி நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். எந்த மாதிரி விரதம் இருப்பேன் நான், எப்படி வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கெல்லாம் போய் வழிபாடு செய்வோம் அப்படிங்கிறத நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு காலையிலே கொடுத்துட்றேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்னால் கண் விழிச்சு இருக்க முடியாது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த நேரத்திலேயாவது நீங்கள் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை கோவில்ல இருந்தாலும் சரி அந்த நேரத்துல சிவபெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்துல நம்ம சிவபெருமானையும் பெருமானையும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார், பார்வதி தேவி இவங்களை எல்லாம் வழிபடும் பொழுது நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். பிப்ரவரி 16 அதாவது மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை திருவோணம் வந்து வருது. அது வந்து பெருமாளுக்கு உகந்தது. குழந்தை பேருக்காக வேண்டவங்க சஷ்டி மட்டும் இல்லை, திருவோணத்திலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானை வேண்டும் பொழுது கண்டிப்பா நமக்கு குட்டி கிருஷ்ணரே வந்து பிறப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மாசி 5 செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 17 அமாவாசை வருது. செவ்வாய்க்கிழமைங்கனால நம்ம முருக வழிபாடும் செய்வோம், வெற்றிலை தீபம் போடுறவங்க போடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அமாவாசை வரனால முதல்ல முன்னோர்கள் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து முருகருக்கு வந்து வழிபாடு செய்யுங்க, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி. ஏன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம முன்னோர்களை வந்து வழிபாடு செய்வோம். அதனால வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் பூஜை வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து இலை வந்து யாருக்கு போடணும் அப்படின்னா முன்னோர்களுக்கு தான் போடணும். தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் மாசி மாதத்தில் நம்ம வந்து புனித நீராடுறது அப்படிங்கிறது நீரோட்டங்கள்ல போய் நம்ம வந்து இந்த ஆறு குளங்கள்ல வந்து குளிக்கிறதுங்கிறது பெரிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். அப்புறம் மாசி 10 வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 22 சஷ்டி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்னைக்குதான் வந்து இங்க குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகமும் கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். பிப்ரவரி 22 மாசி 10 சஷ்டி விரதம் இருக்கிறவங்க சஷ்டி விரதம் இருக்கலாம். பிப்ரவரி 23 கிருத்திகை நட்சத்திரம் அடுத்த நாள் திங்கட்கிழமை பிப்ரவரி 23 மாசி 11 வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த நோய் நொடியெல்லாம் வந்து இல்லாம இருக்கணும், நோய் நொடியெல்லாம் தீரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா திருப்புகழ் படிச்சு கிருத்திகையில வந்து விரதம் இருக்கணும். காலையில இருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்து சாயங்காலம் வந்து முருகப்பெருமானுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் வந்து தீரும், நோய்கள் வந்து குறையும். அடுத்தது பிப்ரவரி 27 மாசி 15 திரும்ப ஏகாதசி வெள்ளிக்கிழமையில தான் வருது. அப்புறம் மாசி 17 மார்ச் 1 பிரதோஷம் வருது. மார்ச் 2 மாசி 18 மாசி மகம் வருது. அது வந்து மார்ச் மாசம் தான் வருது. மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். அந்த நாள்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள். அது மட்டும் இல்லாம திருக்கோஷ்டியூர்ல போய் இந்த கோவில்ல போய் விளக்கு வாங்கிட்டு வர ஒரு வழக்கம் இருக்கு. அதை பத்தி நான் போன வருஷமே ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். மாசி மகத்தை பத்தி ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப திருக்கோஷ்டியூர்ல கும்பலா இருக்கும். அந்த விளக்கை வந்து நம்ம வாங்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் போனதில்லை. போனா உங்களுக்கு கண்டிப்பா நான் டீட்டெயிலா வீடியோ
வந்து போடுவேன். ஆனால் அதை பற்றி தெரிஞ்ச விஷயத்த மட்டும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். வேணுங்கிறவங்க ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட்ல பாருங்க. மார்ச் 3 மாசி 19 வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருது, செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து. ஸோ அன்னைக்கு வந்து லட்சுமி குபேர பூஜை பண்றவங்க, முருக வழிபாடு செய்யறவங்க, பௌர்ணமியில நிலவை வந்து வணங்குறதுங்கிறது நம்மளுடைய மனக்குழப்பத்தையும் தீர்க்கிற ஒரு அற்புதமான வழிபாடு. அடுத்தது மார்ச் 14 மாசி 30 காரடையான் நோன்பு. அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காரடையான் நோன்பு இருக்கிறவங்க மஞ்சள் கயிறு, நம்ம ரொம்ப வந்து இதா இருக்கு, பழசா இருக்கு அப்படிங்கிறவங்க, இல்லை விரதம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து மாங்கல்ய கயிறை கணவனோட ஆயுள் ஆரோக்கியத்துக்காக வேண்டிக்கிட்டு மாத்துவாங்க. ஸோ அந்த காரடையான் நோன்பு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 14 வருது. அது மட்டும் இல்லாம மார்ச் 6 வந்து பார்த்தீங்கன்னா மாசி 22 சங்கடகர சதுர்த்தி. அன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு வந்து மாத்துவாங்க, மாங்கல்ய கயிறு. கிழக்க முகமா பார்த்து உட்காந்து நம்ம வந்து நல்ல நேரம் பார்த்து, நல்ல கிழமை முகூர்த்த நாளா பார்த்து நம்ம வந்து அந்த மாங்கல்ய சரடை வந்து மாத்திக்கிறது அப்படிங்கிறது கணவரோட ஆயுள் ஆரோக்கியத்தை வந்து நீட்டி கொடுக்கும். அதான் சொல்லுவாங்க மாசி கயிறு பாசி படியும் சொல்லுவாங்க. மாசி மாசத்துல நம்ம மாத்திர அந்த மாங்கல்ய சரடு வந்து பார்த்தீங்கன்னா பாசி படிகிற வரைக்குமே நம்ம கழுத்துல என்னைக்குமே நிலைச்சிருக்கும். நம்ம கணவரோட ஆயுள் வந்து ஆரோக்கியம் வந்து நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு மேலோட்டமா வந்து நாட்கள் எந்தெந்த நாட்கள்ல வருது அப்படிங்கிறத முக்கியமான விசேஷங்கள் சொல்லிட்டேன். மகா சிவராத்திரி, அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, திருவோணம், பிரதோஷம், இது எல்லாமே சொல்லிட்டேன். மாசி மகம் என்னைக்குன்னு சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு நமக்கு எப்போ மாதவிடாய் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வேற எந்த நாளில் நம்ம கயிறு மாத்துறதா இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து அதை வந்து நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு இப்பயே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சங்கடப்படாதீங்க. அதுக்காக தான் நான் முன்னேயே சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நான் தனித்தனியாக திரும்பவும் வந்து உங்களுக்கு முன்னேற்பாடாக நான் வந்து லாங் வீடியோ கொடுப்பேன். இதை வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க, எந்தெந்த நாட்களில் எந்தெந்த விசேஷங்கள் வருது அப்படின்னு. மீண்டும் ஒரு நாளைக்கு மகா சிவராத்திரியை பற்றி ஒரு நல்ல டீட்டெயிலான வீடியோ கொடுக்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஆண்டவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும்.